நண்பர் யாருன்னா இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் ஒரு சட்டை அருமையான ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்துக்கிற பாருங்க. எதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? வாடகை வீட்டில் வச்சிருந்த பாருங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீடு காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மழை சோனு பெய்யுது, வீடு பார்க்கணும். தானா புயல்ல வந்ததெல்லாம் வீடுலாம் பிச்சின்னு போயிடுச்சு. ஒரு வீடியோ மட்டும்தான் வந்து மூஞ்ச பாரு, மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வர மாதிரி, துணி நல்லா இருக்காது, போலீஸ்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, குப்பையை வச்சு விற்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம எப்போ மேலே போக போகிறோமோ தெரியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னை இது மாதிரி திட்டி வீடியோ போடக்குள்ளலாம் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். இந்த கடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த ஒரு ஃபேஸ்னா எது சொல்லுங்க? ஒரு 21 வயசில் ஒரு பொண்ணு ஒரு 2 குழந்தைய வச்சு நிற்கக்குள்ள அன்றைக்கி யாருமே சப்போர்ட் பண்ணலை. நான் எங்கே இருக்கிறேன்னு கூட யாருக்குமே தெரியாது. நான் வாட்ச்மேன் வேலை செஞ்சுருக்கிறேன், செக்யூரிட்டி வேலை செஞ்சுருக்கிறேன். சைஸு மற்றெல்லாம் வந்து ஒரு சைஸுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. நாம் அப்படி இல்லை. எம்லேருந்து 4XL வரைக்குமே 350 ரூபா தான். தச்சு கொடுத்தாலே 350 ரூபா தான். இந்த கேம் வச்சு போட்டோம் பாருங்க, இந்த பழம் வச்சு அதில் போட்டோம் பாருங்க, அது நிறையா ரீச் ஆயிடுச்சு. ஆயா ரீச் ஆயிடுச்சா எங்க கடை யாருமே வந்து என்ன பேட்டி எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்களே ரொம்ப ஃபீல் பண்ண. ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன் நான். இப்போ நீங்கள் கலாட்டா மீடியாவில் என்னை வந்து பேட்டி எடுக்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு வந்து இந்த கடை இன்னும் பெருசாக்கணுமா? என்ன வாங்கணும்னு ஆசை? வாடகையே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு சொந்த கடையை வச்சு இதை விட இன்னும் கம்மியாக கொடுக்கணும். Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எந்த வீடியோ பயங்கரமா ரீச் ஆச்சுன்னு? முடியவே முடியாது நண்பா, யாராலையும் முடியாது. இந்த இந்த ஒரு கோழிங்களாம் இருக்குது, சின்ன சின்ன கோழிங்களாம் இருக்கும், அது போட்ட உடனே அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ எடுத்து நிறைய போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பால் நிறுத்தவே முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது அந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் விநாயகருக்கு போட்டேன். ஒரு வீடியோவில் போடுவேன். அதில் அப்படி ரீச் ஆகி அதை மாதிரி வந்துச்சு. இந்த கேம் வச்சு போட்டோம் பாருங்க, இந்த பழம் வச்சு அதில் போட்டோம் பாருங்க, அது நிறையா ரீச் ஆயிடுச்சு. ஆயா ரீச் ஆயிடுச்சா எங்க கடை யாருமே வந்து என்ன பேட்டி எடுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்களே ரொம்ப ஃபீல் பண்ண. ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன் நான் கம்மியான ஒரு ப்ரைஸில் தரவோ. அப்போ கூட சொல்லியிருப்பேன் பாருங்க, அந்த கலாட்டாலாம் வருவாங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் யார் பார்க்குறாங்கன்னு தெரியலப்பா நம்ம வீடியோவை. எதுக்கு அப்படின்னு கேட்டால் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கோ நான் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கோ இல்லை. ஒரு சட்டை 350 ரூபா நம்ம கடையில் இருக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பசங்க படிச்சுக்கினே போய் என்ன வேலை செய்வானுங்க, என்ன சம்பளம் கொடுப்பாங்க. அவனுக்கு வந்து நம்ம சனிக்கிழமை வரைக்கும் வேலை செஞ்சுட்டு ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு, ஒரு தம்பி வந்து கேட்டான் 3000 ரூபாய்க்கு எடுத்துன்னு வந்தா எனக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் தருவியா பாட்டி? உனக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் இல்லை, உனக்கு 3 சட்டை 3 பேண்ட் தருவேன், ஒரு பாக்ஸர் தருவேன் இந்த 3000 ரூபாய்க்குன்னு சொன்னேன். என்ன பாட்டி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம்பா அப்படின்னு. அது மறுபடியும் எடுத்துன்னு வந்து அவ்வளோ கொடுத்தா. அப்புறம் நான் ஒரு சட்டை ஃப்ரீயாகவே கொடுத்தேன். காலேஜுக்கு போகிறேன் பாட்டி அப்படின்றதுனால நான் கொடுப்பேம்மா. ஒரு கடையில் ஒரு கரையாக இருந்தால் கூட கடை பசங்களுக்கு அந்த சட்டை செட் ஆயிடுச்சுன்னா பார்ப்பேன். இல்லை பசங்கக்கிட்ட சொல்லுவேன், இதை மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணி போட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். பாட்டு சந்தோஷமாக போவானுங்க. என்னுடைய பாலஸ் கூட கேட்டு பாருங்க, நம்ம கஸ்டமருக்கு வந்து வராங்கல்லங்க அவங்கள கேட்டு பாருங்க. ஒரு சிலர் தான் இந்த 10 நாளாக வந்து ஒரு பேட் கமெண்டு, மற்றபடி எல்லாமே நல்ல கமெண்ட்ஸ் தான். இது வரைக்கும் பேட் கமெண்ட்ஸே வந்ததே கிடையாது. இப்போ நீங்கள் கலாட்டா மீடியாவில் என்னை வந்து பேட்டி எடுக்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ வந்து 16.8 போகக்குள்ள தான் அது டெலீட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஐடியில இருந்தது வீடியோ. ஆமா, அப்போ வந்து நீங்களாம் பார்த்துட்டு கண்டிப்பா வருவீங்க. நானே பசங்கிட்ட சொல்வேன், நம்ம என்னடா நம்மள யாருமே எடுக்க மாட்டாங்கடா, நான் 350 ரூபா நல்லது தானடா பண்றேன், ஏன்டா வரல? வருவாங்கம்மா. அப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்க, பாட்டி நீங்க யதார்த்தமா பேசுறீங்க பாரு பாட்டி, இதுவே உங்களுக்கு ரீச் ஆயிடுன்னு சொல்லிட்டு போச்சுங்க. கஸ்டமர் தான் நடந்துச்சு. ஆனா எங்க பையன் சொல்லுவான், நீ வந்து டீசெண்டா பேச மாட்டற, நீ மட்டும் கொலான்னு பேசுற அப்படின்னு. இது மாதிரி தான்ப்பா பேச சொல்றாங்க, நீ கம்முனா இருப்பா அப்படின்னு சொல்லும்.
ஓகே. என்ன மாதிரி டிப்ஸ்லாம் குடுப்பாங்க? இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இப்படி வீடியோ போடுங்க, இப்படி போட்டா ரீச் ஆகுதுன்னா யார் சொல்லுவா பேண்ட் உங்களுக்கு? எடுத்து கையை காட்டிலாம் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. நம்ம கடையில் தம்பிங்க வேலை செய்கிற தம்பிங்களே கையை விட்டுங்க, பேசுங்க, ஹாப்பியாக போடுற பாட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சட்டையை எடுத்து காட்டுறேன்னு வச்சிங்களேன், இந்த ஒரு சட்டைக்கே திணி பேண்ட்டெல்லாம் காட்ட மாட்டேன். எடுத்துமே சட்டையை பேண்ட்டில் வச்சு இது எல்லாமே உங்களுக்கு தான், சட்டை 350 ரூபா, பேண்ட் 599 ரூபான்னு சொல்லுவோம்மா. கரெக்டா பாட்டி நீ கையில வச்சிருந்தல அந்த சட்டை கொடுங்க பாட்டின்னுவாங்க. நீங்க போடுறத பார்த்து பார்த்துட்டு ஆமா நீங்க இருக்குது நல்லா இருக்குது அதை கொடுங்கன்னு டக்குன்னு வந்து எடுப்பாங்க. நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்கல்ல, அந்த இந்த மாதிரி கூட ஒரு வேளை சாப்பாட்டு கூட நான் கஷ்டம் இருந்துச்சு, இந்த காசை கூட நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இப்போ ஒரு இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, எதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஹான்? தம்பி ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டுல வச்சிருந்தேன் பாருங்க, அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, உனக்கு அவ்வளோ வந்து வீடு காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. மழை சோன்னு பெய்யுது, வீடு பார்க்கணும், பார்த்து தான் காலி பண்ணணும். அவர் வந்து உடனே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்சோடனே, உனக்கு ஒரு அக்கறையாக இருந்தால் உங்கள் அம்மாவை இட்டும் போய் நீ எங்கன்னா வச்சு புளியா மரத்தங்கீழே கூட நீ வச்சு இட்டும் போய் வைக்கின்னு சொன்னாங்க. அதே அடுத்த செகண்டே நம்ம பிள்ளைய ஒருத்தவங்க அது மாதிரி கேட்டாங்கன்ட்டு அப்போல்லாம் வந்து ஒரு 500 ரூபா வாடகையில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2000 ரூபா வாடகையில் போனேன். அது வந்து 500 ரூபா வாடகையில் வந்து லெட்டின்லாம் வெளில போனோம். 2000 ரூபா வாடகையில் உள்ளார இருக்கும். அப்போல்லாம் வந்து காலேஜ் 11வது படிக்குள்ள அந்த மாதிரி சூழ்நிலை. தானா புயல்ல வந்ததெல்லாம் வீடுலாம் பிச்சின்னு போயிடுச்சு. நான் அப்போ வந்து போட்டு வீடு இருந்துச்சா எப்படி? ஒரு கூரை ஒருத்தவங்கிட்ட கேட்டுக்கின்னு வீடு கட்டின்னு இருந்தேன். அப்போ உங்க மண்ணில் நான் வீடு கட்டினுக்கிறேன்னு கேட்டுக்கின்னு வீடு கட்டியிருந்தேன். அப்போ தம்பி வந்து அப்போ வந்து 10வது படிச்சுன்னு இருந்தா, நான் வந்து பிம்ஸ் ஆஸ்பத்திரியில் வந்து எல்எஸ்ஆ வேலை செஞ்சிருந்தேன். அந்த தானா புயலெல்லாம் தம்பி வந்து பிச்சுக்கின்னு உள்ளார ஊந்து கட்டி பிச்சுக்கின்னு தண்ணி அப்போ வந்து பொழைச்சதே அதிகம். தனிமையில் அதெல்லாம் நான் யோசிக்கிறேன். நம்ம பிள்ளை நம்ம வயிற்றுல பிறந்ததுக்கு கஷ்டப்படுது பாரு, அதனால அந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளை கூடயே கொஞ்சம் நான் வாழ்ந்தாலும் பிள்ளை கூடயே வாழ்ந்துடணும். அதுதான் பிள்ளைக்காக தான் அந்த ஒரு இதுவே. அப்புறம் இந்த கடைக்கு வச்ச உடனே கடை பசங்க பாட்டி 350 ரூபாய்க்கு கொடுங்க பாட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால 350 ரூபாய்க்கு வச்சு பிள்ளைங்க வர ஆரம்பிச்சனால எனக்கு அந்த ஒரு சிரிப்பு கலை அதுக்கு முன்னாடி சிரிக்கவே தெரியாது எனக்கு. இந்த கடை பிள்ளைங்களாம் வந்து பேசி எனக்கு அப்படி பண்ணு பாட்டி, இப்படி வீடியோ போடுங்க பாட்டி அப்படின்னு சொல்றது தான். அதான் அந்த லட்சுமி அம்மாவே அது பேரே வாயில வராது பாருங்க. அதனால லட்சுமி அம்மா, லட்சுமி சிகப்பு மேஷத்துக்கு வசந்தது அப்படின்ற மாதிரி கணக்கு யதார்த்தமா வந்தது. ஆனா ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு உங்களுக்கு. அதுதான். ஆனா இப்படி ஃபீல் பண்ணுவோமா, நம்ம எப்போ மேலே போகிறோமோ தெரியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னை இது மாதிரி திட்டி வீடியோ போடக்குள்ளலாம் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளவு பேர் உங்க வீடியோ பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. அவ்வளவு பேர் வந்து சொல்றாங்க, அம்மா மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வேணும். அவங்க பாரு எவ்வளவு இன்னசென்ட்டா நல்லா பேசுறாங்க. பேசுவோமா, அப்படி நல்லா சொல்றாங்க. பேசுவா. நல்லா பேசுவேன்னா எங்கள் பையன்கிட்ட மட்டும் நல்லா பேசுவா. மற்ற வேலை செய்யறதுக்கு போனால் பொம்பளைங்க எப்படி இருக்கணும், அமைதியாக இருந்துட்டு வரணும், அது மாதிரி வருவான். இப்போ நமக்குன்னு ஒரு கடை, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேரனுங்க, இது 4 பேருக்கு ரீச் ஆகட்டும், வந்து எடுத்துக்கின்னு போகட்டும். இப்போ நான் வளர்த்த என் பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறேன். இப்போ படிக்கிற ஜென்ரல் பிள்ளைங்க பேரண்ட்ஸுங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கூட இருந்து நம்மளால 10 ரூபா கொடுக்க முடியாட்டாலும் அவங்க கூட சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரி தான் 350 ரூபா சட்டை, ஒரு பேண்ட்டு, ஒரு பிறந்த நாள். இப்போ எல்லாம் எல்லாமே ஃப்ரெண்டுங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை, மச்சான் பிறந்த நாளுக்கு எடுத்துக்கு, அந்த மாதிரி அதை மாதிரி வந்துட்டாங்க. ஆனா இப்போ நீங்க 350 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இதை விட அதிகமா தானே மற்ற கடைகள்லாம் கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நான் பிராண்டாக கொடுக்கறதுனால நம்மக்கிட்ட நிற்காதுமா. நம்ம 350 ரூபா இது பேகு, இது வந்து மற்ற கடையெல்லாம் வந்து 550 ரூபா 600 ரூபா கொடுப்பாங்க. நான் அப்படி இல்லைங்க பாருங்க, 350 ரூபா சைஸு. மற்றெல்லாம் வந்து ஒரு சைஸுக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. நாம் அப்படி இல்லை. எம்லேருந்து 4XL வரைக்குமே 350 ரூபா தான். தச்சு கொடுத்தாலே 350 ரூபா தான். அதாம்மா, இப்போ நீங்க இந்த ரேட்டு கொடுக்குறீங்கல்ல, அப்ப மற்ற கடைகள்ல இதை விட அதிகமா தானே கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட அது கேட்பாங்க, நீங்க என்ன இந்த ரேட்டு கொடுக்குறீங்க, இவ்வளவு கம்மியா இது வரைக்கும் யாருக்கிட்டே அந்த மாதிரி கேட்டதில்லை. அவங்க வந்து உங்களை கேட்டு நம்ம கேட்டதில்லை. அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் வந்து மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வர மாதிரி, துணி நல்லா இருக்காது, போலீஸ்லலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, குப்பையை வச்சு விற்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்கலை. நான் நமக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், இந்த ஆயுதம் எங்கே போகுதோ அது வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குமா. ஒரு பாதையை கடந்து போகலாம், ஆனால் அவ்வளோ பாதையை நான் கடந்து வந்துட்டேன். ஆனால் எங்கள் பையன் பாருங்கள், தீபாவளிக்கு ஆனாலும் அந்த நைட்டுக்கு தான் ஒரு சட்டை எடுத்துன்னு போவான். ஏன்னா 2 பசங்களை ஒரு பொம்பளை மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் உன் வயிற்றுல பிள்ளையா வந்து கஷ்டப்படுறமாலாம் கூட ஃபீல் பண்ணுவான். நான் அதெல்லாம் பார்த்துலாம் கூட ஃபீல் பண்ணுவேன். ஆனால் நம்ம நல்லா இருப்போம்ப்பா ஒரு நேரத்தில் அப்படின்னு சொல்லுவேன்.
நீ இருந்தாலும் அவன் தான் என்னை நல்லா வச்சிருக்கிறான், என்னால் கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்க முடியல. ஏன் நல்லா தான் பாத்துக்கிறீங்க, நீங்க ஏன் அப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படி இல்லை, இப்போ தம்பி கூட படிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய அவங்க ஃபேமிலிலாம் நல்லா இருந்து நல்லா இருக்கிறாங்க. நம்ம பிள்ளை பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கூடயே அது இருக்குது. கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அது போலீஸ் வேலைக்கு போயிடுச்சு, என்னால் ஒரு சாப்பாடு கூட செஞ்சு அதுக்கு நல்ல மாதிரியாக கொடுக்க முடியல. அது எப்போ ஒன்று ஹோட்டலில், நானும் ஹோட்டலில், அது ஹோட்டலுன்னுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்க கடந்து வந்த பாதையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இதை கடக்க ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த ஒரு ஃபேஸ்னா எது சொல்லுங்க? எப்படி கஷ்டப்பட்டேன்னா, எங்கள் பையன் தருவாய் ஜிஹெச்சில் பையனுக்கு பையன். எக்ஸாம். ஆமாம், பையனுக்கு எக்ஸாம், பெரியவனுக்கு எக்ஸாமு. அது டியூஷனுக்கு போயிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு டியூஷனுக்கு போயிட்டு நைட்டு தங்குறதுக்கு தம்பிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா பாருங்க. அந்த நேரத்தில் 10 ரூபா கொடுத்து அவனும் அவங்க தம்பி கூட கீழே என் கூடயே வந்து அந்த எல்லாம் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து சின்ன குழந்தைலாம் வச்சிருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அவன் சொல்லுவான், எங்கள் தம்பியே இங்கே இருக்கிறான், அதனால தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம பிள்ளைய பார்த்துக்க கூட ஆள் கிடையாது, நம்ம கூடயே தனிச்சு வருது பாரு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருந்துருக்குதுமா. அவங்கள எல்லாம் வண்டியில் போவாங்க, என் பிள்ளை நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. நான் அதெல்லாம் பற்றிலாம் அப்போ வந்து நான் மட்டும் சொல்லுவேன், உனக்கு வந்து 18 வயசு ஆகி நீ எந்த வண்டியை காட்டுறியோ நான் அதை வாங்கி தரேன்னு. அவன் 18 வயசு ஆகக்குள்ள பல்சர் காட்டினான். அப்போ வந்து நான் ஒரு புடவை கடையில் வேலை செஞ்சிருக்குள்ள அவங்க வந்து எதிர்க்க ஒரு எஸ்டிப் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. அங்கே இருக்குள்ள இது மாதிரி என்னம்மா வாமா, நாங்கள் இது மாதிரி தம்பி ஒரு உனக்கு இல்லாததா அப்படின்னு இதில் எந்த வண்டி கேட்டால் பல்சர் காட்டினான். பல்சர் அவன் பேருக்கே கரெக்டாக ஒரு 6 மாதம் டிவி கட்டிக்கின்னு இருந்தால். அதுக்கப்புறம் குழு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி அது ஃபுல்லாக அடித்து அவன் கையில் கொடுத்து, அவனுக்காக எது காட்டினாலும் செய்ய தயாராக இருக்கிறம்மா நான். ஃபுல்லாக தானே லைஃப், ஒன்று போயிடுச்சு, ஒன்றாவது இருக்கணும்ல, நல்ல மாதிரியாக இருக்கணும்ல. அது மனசில் அப்பாவும் அப்பான்றதே கிடையாது. அப்படி இருக்குள்ள நாம் தானே அதுக்கு எல்லாமே. பெருசா சப்போர்ட் இல்லையா? பெருசுலாம் இல்லை, மாமியார் வீட்டு வழியில் எதுவுமே சப்போர்ட் இல்லை. நாம் கொடுக்கல, நம்மள இந்த நிலைமைக்கு வந்த பிற்பாடு என் பிள்ளைய வந்து 10 தடவை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கிறான், சாப்பாடு போடலை, அது பண்ணலை, இது பண்ணலை. ஒரு 21 வயசில் ஒரு பொண்ணு ஒரு 2 குழந்தைய வச்சு நிற்கக்குள்ள அன்றைக்கி யாருமே சப்போர்ட் பண்ணலை. இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு கூட யாருக்குமே தெரியாது. நான் வாட்ச்மேன் வேலை செஞ்சுருக்கிறேன், செக்யூரிட்டி வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு பில்டிங்கில் வேலை செஞ்சால் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வேன். அப்போ கூட அந்த ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீ நல்லா படிச்சின்னா நம்ம தலையெழுத்தே மாறிடும், நீ நல்லா படி, நீ பசங்க கூட கூடாத, நல்லா படி, உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான். அந்த ஒரு வார்த்தையை அவன் கடைப்பிடிச்சி இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டாம்மா. இப்போ என்னுடைய ஆசை என்னென்னா, என் பையன் வந்து ஒரு எஸ்ஐ போகணும், ஒரு அதிகாரி ஆகி நான் பார்த்து கண்ணை மூடிட்டேன்னா அது போதும். இப்போ கீழே இருக்கிறான், அப்போ ஒரு மேலே போயிட்டான்னு வச்சுக்க, அவனை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 4 அதிகாரி இருப்பாங்க, அவனுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கம் வந்துடும். நான் எனக்கு நாளைக்கே சாவுன்னு ஒன்று வந்துச்சுனாக்கா, என் பிள்ளை நல்லா இருக்கிறான். இப்போ கடையில் வேலை செய்கிற பிள்ளைங்க அதேமாரி சொல்லுவேன், நான் யாராலும் இந்த பிள்ளைங்க வர்றக்குள்ள ஆயான்னு சொன்னான்னு தனி மரியாதை கொடுங்கடா. அவ்வளோ பேர் ஆயா 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 ஆயா, எனக்கு ஆயா தான் பிடிக்கும், எனக்கு அம்மாலாம் பிடிக்காது. எனக்கு அம்மானு என் பையன் மட்டும் தான் கூப்பிடுவோம். உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு வந்து இந்த கடை இன்னும் பெருசாக்கணுமா, என்ன வாங்கணும்னு ஆசை? எனக்கு வந்து என் பையன்கிட்ட சொல்லுவேன், நம்ம வந்து வாடகையே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு சொந்த கடையை வச்சு இதை விட இன்னும் கம்மியாக கொடுக்கணும். நம்ம கடையில் வந்து பசங்கிட்டையும் சொல்லுவோம், மூஞ்ச காட்டாதீங்கப்பா, என்ன கேட்குறாங்களோ சொல்லு, ரிட்டர்ன் இல்லை எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னு சொல்லு, இவ்வளோ சைஸ் இருக்குது பார்த்து எடுத்துக்க சொல்லு. அதுதான் என்னுடைய ஆசையும் எங்கள் பையனுடைய ஆசையும். கடைக்கு வர பேரண்ட்ஸுங்க, அந்த ஆயான்னு கூப்பிட்றதுங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்களா, அவங்க எல்லாருமே நல்லா இருக்குது பாட்டி, சூப்பராக இருக்குது பாட்டி, அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. எனக்கு ஒரு ஆசை அதே தான். இந்த எக்ஸ்போர்ட்டு கூட சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும். எங்கள் பையன் வேலைக்கு போய் லோன் போட்டு சரடு எடுத்து கொடுத்தான். அம்மா வந்து கவரே போட்டுன்னு கிடக்குறாங்க அப்படின்ட்டு அதை இப்போ வச்சு வாங்கி தான் இப்போ தவளகுப்பத்தில் ஒரு இடம் வாங்கிட்டேன். அதை கட்டி மேனுஃபேக்சர் பண்ணி இது சொந்தமாக ஒரு இடம் வச்சுட்டா சூப்பர். கூடிய சீக்கிரம் வந்து சொந்த இடத்துல கடை திறந்து, அப்போ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு தான் போடுவேன், ஆயாவோட கடை தான் போடுவேன். போர்டில் 350 ஒன்று இருந்தாலும் அதுன்னு ஒன்று இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையே. அம்மா ஆரம்ப காலத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க உங்க கடையில? ஆரம்பத்தில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான், 2 பேர் தான். 2 பேர் தான். தம்பி இருப்பான், தம்பியோட ஃப்ரெண்டுங்க ஒரு 5 பேர் இந்த கடை ஓப்பன் பண்ணக்குள்ள. நான் ஒரு அசந்தாலும் அம்மா அப்போல்லாம் வந்து ஏசி போகிறதுக்குலாம் வசதி கிடையாது. அம்மா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து காட்டுவாங்க, கழிச்சு போட்டுருவாங்க. தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து மடிச்சுலாம் வைப்பாங்க. பரவாயில்ல. அதெல்லாம் எங்கள் பையன் கூட இருந்த ஃப்ரெண்டு வினோத்துன்னுட்டு அதெல்லாம் எல்லா உதவியும் பண்ணுங்க. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க கடையில? 4 பேர் இருக்கிறாங்களே வேலை செய்கிறவங்க, லேடிஸ் அங்கே தனியாக செய்கிறாங்க. ஓ, அங்க வந்து அந்த எக்ஸ்போர்ட் தனியாக செய்கிறாங்க, இது தனியாக.
இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இனிஷியலா வந்து நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு கீழ வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்கறது எப்படி இருக்கு? வேலையாவே பார்க்கலம்மா நானு. நம்ம வந்து 10 பேருக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு குடுத்துருக்குறோம். ம். நம்ம வந்து வேலைக்காரங்களா நினைக்கவே மாட்டேன் நானு. ம். அவங்க வந்து வேலை செய்யுதுங்க, நம்ம பிசினஸ் பண்றோம். ம். அவங்க இல்லைன்னா நாம இல்ல. ம். என்னப்பா? அதுதான் என்னோட இதுவே. என்னுடைய ஆசையாதாம்மா சொந்தமா ஒரு கடைய வச்சுட்டு, தம்பிக்கு நேர்மையா இப்ப எனக்கு வயசாகுதுல்ல. ம். தம்பிக்கு நேர்மையா இருக்கிற பசங்கள மட்டும் கூட வச்சுக்கப்பா, விடாத அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தான் சொந்தமா இடம் வாங்கணுன்ட்டு அதை வாங்கி வச்சிருக்கிறேன். இது மட்டும் கடைக்கு மட்டும்தான் இப்போ நம்ம வாங்கணும். என்னுடைய ஆசையே அதுதான். இந்த 350 ரூபான்றதை இன்னும் கம்மியா கொடுக்கணும். ம். நம்ம சொந்தமா கடை வச்சா வாடகை கட்ட தேவையில்ல. கரண்ட் பில்லு தான் நம்ம செய்ய போறோம். ம வரப்போறாங்க ஃப்ரீயா இது எடுக்க போறாங்க. இது சின்ன இடம் தானே இருக்குது. இன்னும் பெருசா வச்சு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும். பசங்க கேட்கறது எல்லாமே கொடுக்கணும். கம்மியான பட்ஜெட்ல கொடுக்கணும். நம்ம அதிகமாலாம் வேணாம்மா. கூடிய சீக்கிரம் வந்து உங்க ஆசை நிறைவேறும். கூடிய சீக்கிரம் புது கடை வந்து தொறப்பீங்க. கண்டிப்பாம்மா. அவங்கெல்லாம் கூப்பிடுவோம்மா ஃபர்ஸ்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. அது வந்து ஜட்டியே போடாத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ நிறைய ரீச் ஆயிடுச்சு. Let's go holidays. Travel beyond boundaries. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.